வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் குடும்ப தலைவிகளுக்கு இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலிமா மாதம் 1000 ரூபா பெண்களுக்கு நம்ம தமிழக அரசுலேருந்து கொடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை தொடர்ந்து இந்த வருடத்தில் புதிய பயனாளிகளை எப்போ சேர்க்க போகிறாங்க, இந்த விண்ணப்பம் பார்த்தீங்கன்னா எப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களுக்கிடையே ரொம்பவே ஒரு அதிக எதிர்பார்ப்பில் பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக அரசுலேருந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா அப்பப்போ பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. மகிழ்ச்சியான தகவலை பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த வருடம் 2025 இந்தந்த தகுதிக்கு உட்பட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தகவல் பார்த்தீங்கன்னா வந்திருக்குது. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த தகுதி அடிப்படையில் இழைக்கப்பட்டிருப்பாங்க, விடுபட்டிருப்பாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகையானது வரக்கூடிய ஜூலை மாதத்திலேருந்து மாதம் 1000 ரூபாங்கிறது அவங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இல்லை யாருக்கு மெயினாக இந்த தகவல் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க, எப்படி அப்ளை பண்ணால் உங்களுக்கு கிடைக்கும், என்னென்ன தகுதிகள் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய தகவலை நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலிமா கிட்டத்தட்ட 1,16,00,000 பேர் பார்த்தீங்கன்னா பயன்பட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இடையில 1,00,000லேருந்து 2,00,000 பயனாளர்கள் பார்த்தீங்கன்னா புதுசாக சேர்த்தாங்க. இப்போ இந்த வருடம் 2025 எப்போ இந்த புதிய விண்ணப்பம் வரப்போகுது, ஸோ இந்த புதிய விண்ணப்பதாரர்கள் அப்ளை பண்ணக்கூடியவங்களுக்கு அந்த பழைய தகுதி அடிப்படையில் இருக்கணுமா, இல்லை புது தகுதிகள் ஏதாவது கொடுத்துருக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ அதை போக்குற வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக அரசுலேருந்து ஒரு தகவலாக பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம போன வீடியோலேயே பார்த்தீங்கன்னா பார்த்துருப்போம். ஸோ ஒரு சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா 1,500 2,000 வரையும் வரப்போகுது. ஸோ தமிழ் புதல்வன் திட்டமாக இருக்கட்டும், புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், அவங்களுக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகையானது கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் யாராவது ஊனமுற்ற குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படிங்கிற வகையில் அவங்களுக்கு அந்த முன்னாடி இந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்காம இருந்துச்சு. இந்த வருடத்துலேருந்து அவங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருந்தாங்க. இப்போ இன்னொரு புதிய தகவலாக ஒரு மகிழ்ச்சியான தகவலாக பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் அப்பா அம்மா இருக்கிறாங்க, 2 மகன் இருக்கிறாங்க, 2 மகள் இருக்கிறாங்க அப்படின்னா வீட்டில் அந்த அம்மா பார்த்தீங்கன்னா உயிரோடு இல்லை, அப்படி இறந்துட்டாங்க அப்படிங்கிற வகையில் அந்த குடும்பத்தில் இந்த 2 பெண்களில் யார் மூத்த பெண்ணாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு 21 வயது நிரம்பிடுச்சு அப்படின்னா அவங்க பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவியாக பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணும்போது அவங்களுக்கு மாதம் 1000 ரூபாங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இது மெயினாக பார்க்கும்போது அவங்களுக்கு திருமணமே ஆகலை அப்படின்னா கூட ஸோ அந்த மூத்த பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ குடும்ப தலைவியாக எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு மாதம் 1000 ரூபாங்கிறது இந்த வருடம் 2025 கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னா வந்திருக்குது. ஸோ வீட்டில் 2ஆவதாக பெண்ணு இருந்து அவங்க அப்ளை பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை அவங்களுக்கு திருமணம் ஆகி புதுசாக பார்த்தீங்கன்னா அவங்க தனி ரேஷன் கார்டு எடுத்தால் அவங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் இருக்குது. ஸோ ஒருவேளை பார்த்தீங்கன்னா ஒரே வீட்டில் 2 ரேஷன் கார்டு இருக்குது, 2 பேருக்கும் கிடைக்குமா அப்படின்னு சொன்னால் வீட்டுக்கு நேரடியாக சோதனை பண்ணாங்கன்னா உங்களுடைய ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படும். அது மட்டும் இல்லாமல் மகளிர் உரிமை தொகையானதும் அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ண போடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா அம்மா இல்லாமல் இப்போ பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னா மூத்த பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா 21 வயது கம்ப்ளீட் ஆயிருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா அந்த மகளிர் உரிமை தொகையானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்க அந்த வருடம் அப்ளை பண்ணும்போது அந்த விண்ணப்பத்தை பார்த்தீங்கன்னா சரிபார்த்து இந்த வருடத்தில் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தகவல் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழக அரசுலேயும் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான தகவல், ஒரு மகிழ்ச்சியான தகவல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்போ விவாகரத்தான பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் 2025 கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மெயினாக அவங்க புதிய ரேஷன் கார்டு பெற்று அவங்க அப்ளை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்த வருடம் 2025 அவங்களுக்கு மகளிர் உரிமை தொகையானது மாதம் 1000 ரூபா கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய தகவலை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய அப்டேட் நம்ம தமிழக அரசுலையும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலிமா வேறு ஏதாவது எனக்கு தகவல் தெரிய வந்ததுனாலும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி நீங்கள் பயனுள்ள தகவலை உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே போல் வரதான் நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.